வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ யூஜிசி நெட்டுக்காக நிறைய பேர் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க. அவங்களுக்காக ஸ்பெஷலாக வந்து இந்த வீடியோஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். யூஜிசினா என்ன அண்ட் நம்மளோட ஸ்டடி பிளான் என்ன அப்படின்றதுனா ஆல்ரெடி ஒரு 2 வீடியோஸில் போட்டிருக்கேன். ஏன்னா 40 days ஸ்டடி பிளான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஏன்னா நம்மளுக்கு டிசம்பர் 31லேருந்து ஜனவரி 7 வரைக்கும் டேட் சொல்லியிருக்காங்க, எக்ஸாம் டேட் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு வந்துட்டு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ஆஸ் வெல் அஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எப்படிலாம் கேட்குறாங்கன்றத சொல்கிறதுக்காக இந்த 40 days பிளான் உங்களுக்கு வந்து ஷெட்யூல் கொடுத்துருக்கேன். பார்க்காதவங்க கண்டிப்பா நம்மளோட டிஸ்கிரிப்ஷன்ல செக் பண்ணி பாருங்க, அதுக்கான பிளேலிஸ்ட் வீடியோ இருக்கும். இன்னைக்கு நான் சொன்ன மாதிரி டே 1ல டீச்சிங் ஆப்டிடியூட்டோடைய பேசிக்ஸ்லாம் படிங்க, அதுல இருந்து நான் ஒரு 20 MCQs தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த ஒரு 20 MCQs தான் நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். டெய்லி வந்து வீடியோ வந்து 6 o'clock வரும். அதனுடைய ஃபர்ஸ்ட் டே வீடியோ தாங்க இது வந்து டீச்சிங் ஆப்டிடியூட். இது 2025ல இருக்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸும் இருக்கும், ஆஸ் வெல் அஸ் வந்து மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் டீச்சிங் ஆப்டிடியூட்ல என்னென்ன அதையும் கலந்து தான் நான் ஒரு 20 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன். லாஸ்டா வந்து பிஃபோர் அதாவது ஒரு 37, 38லாம் ஃபுல் பேப்பர், அதாவது 100 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அந்த மாதிரி கொடுக்கறதுக்கு நான் ட்ரை பண்றேன். சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். The role of a teacher in supporting experiential learning cannot be of a, இதாவது ஒரு டீச்சரோட ரோல் வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஷியல் லேர்னிங்ல எதுவா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எதுவா இருக்காதுன்னா டெக்னாலஜி யூஸ் பண்ற மாதிரி இருக்காது. இப்போ இதை வச்சு நீங்க ஓரளவுக்கு கெஸ் பண்ணலாம் பாருங்களா. கோச்னாலும் ஒரு டீச்சரை குறிப்பிடுறது, மென்டர்னாலும் ஒரு டீச்சரை குறிப்பிடுது, டியூட்டர்னாலும் ஒரு டீச்சரை குறிப்பிடுது. இதுலயே வந்து டிஃப்ரெண்டா இருக்குது என்னன்னா டெக்னாலஜி தான். ஸோ இதுதான் வந்துட்டு ஆப்ஷனா இருக்கும் அப்படின்னு சில விஷயத்த வந்துட்டு நம்மளால படிக்கலனாலும் ஒரு அளவுக்கு கெஸ் பண்ணி நம்மளால போட முடியும். அந்த மாதிரி தான் இது. நெக்ஸ்ட் வந்து பேசிக் பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்டகிரேட்டிவ் லேர்னிங் மேப். இன்டகிரேட்டிவ் லேர்னிங் மேப் உடைய பேசிக் பிரின்சிபல்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதோட பேசிக் பிரின்சிபல்ஸ் என்னன்னா கரிக்குலம் டெவலப்மெண்ட், என்ன படிக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு கரிக்குலம் டெவலப்மெண்ட் பண்ணணும். அடுத்தது ஃபேக்கல்டி டெவலப்மெண்ட் அண்ட் அசஸ்மெண்ட். சரிங்களா? ஃபேக்கல்ட்டினா டீச்சர்ஸ் அவங்களாம். அடுத்தது ஸ்டூடெண்ட்ஸோட இது பேப்பர்ஸ் எல்லாம் கரெக்ட் பண்றது, அது எல்லாமே அசஸ்மெண்ட். இது எல்லாமே இன்டகிரேட்டிவ் லேர்னிங் மேப்ல வரும்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் த டேர்ம் ஆண்ட்ராகாஜி ரெஃபர்ஸ் டு, அதாவது ஆண்ட்ராகாஜி அப்படின்றதுக்கு என்ன படிப்பு அப்படின்னு கேட்குறாங்க. அது என்னன்னா அடல்ட் லேர்னிங் தியரி. அது என்னன்னு சொல்றாங்க? அடல்ட் லேர்னிங் தியரி தான் ஆண்ட்ராகாஜி அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஃபுல் ஃபார்ம்லாம் ரிலேட்டட் டு டீச்சிங் ஆப்டிடியூட் இல்லைனா ரிசர்ச் ஆப்டிடியூட் அதெல்லாம் நம்மளுக்கு கேட்பாங்க. த ஃபுல் ஃபார்ம் ஆஃப் MOOCs, இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ங்க. MOOCs என்னன்னா மேசிவ் ஓப்பன் ஆன்லைன் கோர்ஸ். சரிங்களா? மேசிவ் ஓப்பன் ஆன்லைன் கோர்ஸ், ஆன்லைன்ல இருக்கக்கூடிய நிறைய பேர் பங்கு கொள்ளக்கூடிய ஒரு ஆன்லைன் கோர்ஸ் தான் அது. The role of a teacher in the stimulation model is that of, என்னன்னா டீச்சருடைய ரோல் என்னன்னா எக்ஸ்பிளைனிங், அதை எக்ஸ்பிளைன் பண்றது தான் டீச்சருடைய ரோல் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வாட் இஸ் எ கொஸ்டினரி, அதாவது இப்போ ஒரு டீச்சரோ இல்லை நம்ம எங்கேயா போறோம்னா ஒரு ஃபில் பண்ண சொல்லி கொஸ்டின்ஸ்லாம் கொடுப்பாங்களே, அது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அது என்னன்னா இட் இஸ் எ டேட்டா கலெக்ஷன் இன்ஸ்ட்ருமெண்ட். சரிங்களா? இட் இஸ் எ டேட்டா கலெக்ஷன் இன்ஸ்ட்ருமெண்ட். நெக்ஸ்ட் பார்க்கலாம். The sustainable development goal which covers lifelong learning is, the sustainable development goal which covers lifelong learning is என்னன்னா quality of education. சரிங்களா? quality of education இது வந்து என்னது? ஒரு sustainable development goal. சரிங்களா? sustainable development goal. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். Arrange the following steps in model of listening in sequence. அதாவது ஒரு லிசன் பண்றோம் அப்படின்னா அதோடைய சீக்வன்ஸ் என்ன, ஆர்டர், எந்த ஆர்டர்ல லிசன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஏதோ ஒரு விஷயத்தை இப்போ நான் பேசுறேன், நீங்க லிசன் பண்றீங்க, அதோடைய ஆர்டர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதோட ஆர்டர் என்னன்னா ஃபர்ஸ்ட் டி, அதாவது ஹியர், நான் என்ன பேசுறேன் அப்படின்றது நீங்க ஹியர் பண்றீங்க. கரெக்டா? அடுத்து என்னன்னா அது என்னன்னு அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் கேட்குறீங்க, அடுத்து அது என்னன்னு புரிஞ்சுக்கிறீங்க, அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, அடுத்து அதை ரிமெம்பர் பண்ணி, அடுத்து அதை இன்டர்பிரட் பண்ணி, அடுத்து எனக்கான ஆன்சரை நீங்க தரீங்க. இதுதான் வந்துட்டு ஒரு லிசனிங்கான ஆர்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த ஆர்டர்ல தான் நீங்க லிசன் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பாருங்க, ஃபர்ஸ்ட் என்னன்னா நான் என்ன பேசுறேன்னு சொல்லிட்டு அதை நீங்க கேட்குறீங்க, அடுத்து அதை புரிஞ்சுக்கிறீங்க, அடுத்து அதை திருப்பி ரிமெம்பர் பண்ணி பாக்குறீங்க, அடுத்து அதை இன்டர்பிரட் பண்ணி பாக்குறீங்க, அடுத்து அதுக்கான ரிப்ளையை கொடுக்குறீங்க, எஸ்ஸா நோவா அப்படின்னு சொல்லிட்டு ரிப்ளை கொடுக்குறீங்க. இதுதான் ஒரு லிசனிங்ல இருக்கிற ஸ்டெப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. In a categorical proposition, the subject and predicate are connected by அப்படின்னு கேட்குறாங்க. In a categorical proposition, the subject and predicate are connected by a copula. சரிங்களா? connected by a copula. The study of how the mind creates knowledge has resulted in what are currently referred to as view of education. அதுக்கு பேர் என்னன்னு சொல்றாங்க? constructive.
ஓகேங்களா. த ஸ்டடி ஆஃப், இந்த ஸ்டடிக்கு பேர் என்னன்னா கன்ஸ்ட்ரக்டிவ். த ஸ்டடி ஆஃப் ஹவு த மைண்ட் கிரியேட்ஸ் நாலேஜ் ஹஸ் ரிசல்டட் இன் what are currently referred to as constructive view of education. Next, to experience the educational value, one must extract its net meaning through என்னன்னா reflection. Educational value, ஒரு எஜுகேஷனல் வேல்யூவை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு ஒன் மஸ்ட் எக்ஸ்ட்ராக்ட் இட்ஸ் நெட் மீனிங் த்ரூ எதன் மூலியமானா அதோடைய ரிஃப்ளெக்ஷன்ஸ் மூலியமா தான் அவங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும் அப்படின்றாங்க. Spearman attributed in general factor of intelligence to a dash concept that believed to be originated with Aristotle. சரிங்களா. Spearman attributed in general factor of intelligence to dash concept of Aristotle. இவங்க ரெண்டு பேரும் ஒரே மாதிரியான கான்செப்ட் தான் சொல்லியிருக்காங்க. என்ன கான்செப்ட்னா மென்டல் எனர்ஜியோட கான்செப்ட். சரிங்களா, மென்டல் எனர்ஜி கான்செப்ட். நெக்ஸ்ட், ஈவினிங் ஹார்ஸ் ஆஃப் அ ஹெர்மிட் இஸ் ரிட்டன் பை. இந்த ஒரு புக்கோட நேம், இந்த புக்கை எழுதுனது யாரு அப்படின்னு கேட்குறாங்க. ஈவினிங் ஹார்ஸ் ஆஃப் அ ஹெர்மிட் இஸ் அ புக் ரிட்டன் பை பெஸ்டலாசி. சரிங்களா, பெஸ்டலாசி அவர் எழுதின புக்கோட பேர் தான் இதுன்னு சொல்றாங்க. The teacher acts mainly as a stimulator in which level of teaching. ஒரு டீச்சர் வந்துட்டு ஸ்டிமுலேட்டரா எந்த லெவல் ஆஃப் டீச்சிங்ல வந்துட்டு அவர் இருப்பாங்கன்னா ரிஃப்ளெக்டிவ் லெவல் ஆஃப் டீச்சிங். ரிஃப்ளெக்டிவ் லெவல் ஆஃப் டீச்சிங்க்கு தான் ஒரு டீச்சர் வந்து ஸ்டிமுலேட்டரா ஆக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. Who developed the concept of reflective level of teaching? இந்த reflective level of teaching முதல்ல அறிமுகம் செய்தவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. யாருன்னா ஹண்ட். சரிங்களா, ரிஃப்ளெக்டிவ் ஹண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹண்ட் தான் முதல்ல இந்த ரிஃப்ளெக்டிவ் லெவல் ஆஃப் டீச்சிங்கை வந்து கொண்டு வந்தாரு. A teacher's clarity of presentation is a part of. ஒரு டீச்சர் வந்து கிளாரிட்டியா உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்றாங்க, இல்ல ஒரு விஷயத்த கிளாரிட்டியா நடத்துறாங்க அப்படின்னா அது என்னன்னா அதுதான் அந்த டீச்சரோட கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஒரு டீச்சரோட கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னா என்னது, பசங்களுக்கு புரியுற மாதிரி நடத்தணும், கிளியரா நடத்தணும், அது இல்லையா, அதுதான் கொடுத்துருக்காங்க. டீச்சர்ஸ் கிளாரிட்டி ஆஃப் ப்ரெசன்டேஷன் இஸ் எ பார்ட் ஆஃப் டீச்சர் கேரக்டரிஸ்டிக்ஸ். மோட்டிவேஷன் ஆஃப் த லேர்னர் இஸ் கன்சிடர்ட் ஆஸ். மோட்டிவேஷன் ஆஃப் த லேர்னர் இஸ் கன்சிடர்ட் ஆஸ், அதுக்கு பேர் என்னன்னு சொல்றாங்கன்னா லேர்னர் வேரியபிள். சரிங்களா, மோட்டிவேஷன் ஆஃப் த லேர்னர் இஸ் கன்சிடர்ட் ஆஸ் லேர்னர் வேரியபிள். The teacher maturity is reflected in அப்படின்னு கேட்குறாங்க. டீச்சர்ஸ் மெச்சூரிட்டி இஸ் ரிஃப்ளெக்டட் இன், எதில் ரிஃப்ளெக்ட் ஆகும்னா எம்பத்தி அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங். ஒரு ஸ்டூடெண்ட்டோட இது வந்து புரிஞ்சுக்கிறது. ஓகேங்களா, அதை புரிஞ்சுக்கிட்டாதான் இப்போ அவனுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குன்றத புரிஞ்சுக்கிட்டாதான் அவன் ஏன் படிக்கல அப்படின்றது தெரியும். அதுதான் சொல்றாங்க, ஒரு டீச்சருடைய மெச்சூரிட்டி எதை பொறுத்து இருக்கு அப்படின்னா அந்த ஸ்டூடெண்ட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுல. த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் எலமெண்ட் இன் டீச்சிங் இஸ், ஒரு இம்பார்ட்டண்டான எலமெண்ட் டீச்சிங்ல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேர்னர். லேர்னர் இல்லாம நம்ம யாருக்கு டீச் பண்ண முடியும் இல்லையா, அப்போ லேர்னர் தான். த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் எலமெண்ட் இன் டீச்சிங் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா லேர்னர். ஸோ லாஸ்ட் கொஸ்டின் இதில் ஆட் ஆகல, நான் அப்படியே படிக்கிறேன் பார்த்துக்கோங்க. த கீ கேரக்டரிஸ்டிக் ஆஃப் குட் டீச்சிங் இஸ், ஒரு குட் டீச்சிங்கோடைய கேரக்டரிஸ்டிக்ஸ், கீ கேரக்டரிஸ்டிக்ஸ், இது ஒரு குட் டீச்சிங் அப்படின்னு எதை வச்சு சொல்லுவாங்கன்னா ப்ரமோட்டிங் கிரிட்டிக்கல் திங்கிங். ஒரு ஸ்டூடெண்ட்டை வந்து கிரிட்டிக்கலாக திங்க் பண்ண வைக்கிறாங்களே அதுதான் ஒரு குட் டீச்சருக்கான அழகு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ ப்ரமோட்டிங் கிரிட்டிக்கல் திங்கிங் அதுதான் வந்துட்டு கீ கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் குட் டீச்சிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம ஒரு 20 டீச்சிங் ஆப்டிடியூட் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துருக்கோம். ஸோ டே 2ல் உங்களுக்கு ஷெடியூல் நான் கொடுத்துருப்பேன். 40 days ஸ்டடி பிளானை போய் பாருங்கள். அதுக்கு ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் வந்து டே ஆஃப்டர் டுமாரோ உங்களுக்கு வரும். ஓகேங்களா, டெய்லி இந்த 20 கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு தெரியுதான்னு செக் அவுட் பண்ணுறதுக்கான ஒரு வீடியோ தான். இது ரிலேட்டடாக ஏதாவது சஜஷன் இருந்தால் என்னோட கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் தெரிவிக்கலாம். இது நல்லா இருந்தால் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.